அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரோஜாவுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய தோட்டங்களாக இருக்கட்டும், ஒரு கரைசலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக நம்ம வீட்டு தோட்டமாக இருந்துச்சுன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய முட்டையோட ஓடுகள் அதை காய வச்சு தூளாக்கிக்கலாங்க. அது கீழேயும் போட்டு விடலாம் அல்லது தூளாக்கி வச்சுக்கலாம். ஒன்று அது வேணும். ரெண்டாவது எப்சம் உப்பு அப்படின்னு இருக்குங்க. எப்சம் உப்பு அது வாங்கி வச்சுக்கலாம். பாக்கெட்டில் வரும், வாங்கி வச்சுக்கலாம். மூணாவது இந்த சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மூணும் வாங்கி வச்சு, இதுதான் அடிப்படை. சரிங்களா? இப்போ தோட்டமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 200 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ சூடோமோனாஸ் பவுடராக வச்சுக்கலாம். அது கூட எப்சம் உப்பு 1 கிலோ, அந்த சோலு பாருங்கிற போரான் பவுடர் 400 கிராம். 100 லிட்டருக்கு 200 கிராமுங்க, அதனால் 200 லிட்டருக்கு 400 கிராம் இப்படி கலந்துக்கிறோம். இது கூட பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ 2 லிட்டர் கலந்துக்கிறோம். இந்த அமைப்போட பொட்டாஷ் பாக்டீரியா இருந்தால் 1 லிட்டர் இது கலந்து தரைவெளியில் ஊற்றுறோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாங்க, இந்த எப்சம் உப்பு அப்படிங்கிறது அந்த ரோஜாவில் வரக்கூடிய பழுப்பு நிற இலைகள், சிவப்பு நிறத்திலான பழுப்பு நிற இலைகள், அது அப்புறம் அந்த பூ சைஸ் சுருங்கி இருக்கிறது, இதுக்கெல்லாம் அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம எப்சம் உப்பு கொடுக்குறோம். பூ சின்னதாக வர்றது, மடல்களோட எண்ணிக்கை சின்னதாக இருக்கிறது, அதுக்கெல்லாம் தான் போரான் கொடுக்குறோம். இப்போ போரான் கொடுத்தோம்னா 5 சென்டிமீட்டருக்கு பூ 8 சென்டிமீட்டர் வரும். மடல்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். அதான் அந்த போரான். கொஞ்சம் அதை கொடுக்கலாங்க. அதே மாதிரி கால்சியம் அப்படிங்கிறது ஒரு திடத்துக்காக கொடுக்கறது. அதான் சூடோமோனாஸோட பவுடர். அதுக்குள்ளே கால்சியம் இருக்குங்க, அது கொடுத்தாலே போதும். ஒருவேளை சூடோமோனாஸ் பவுடராக கிடைக்கல, திரவமாக கிடைக்கிது அப்படின்னா கால்சியம் பவுடர் அப்படின்னு விற்குங்க. அது 200 கிராம் கலந்துக்கலாம். கலந்து தெளித்தா ரொம்ப நல்லது. இந்த 3 பொருளும் தான் முக்கியம். இது கூட நம்ம பஞ்சகாவியா கலந்துக்கிறோம், ஈயம் கரைசல் கலந்துக்கிறோம். இப்படி தெளிக்கிறப்ப அதே நேரத்தில் தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுக்கிறது. முக்கியமாக ரோஜாவில் பார்த்திங்கன்னா, கீழே தரையிலேருந்து ஒரு பெரிய கிளை ரொம்ப வாலிப்பாக வரும். அது மற்ற இதை விட இது பச்சையாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி 3 இலையாக இருக்கும். அந்த தண்டெல்லாம் வெட்டி எடுத்துடணும். தேவையில்லாத சில்லாக இருக்கக்கூடிய சின்ன தண்டுகளெல்லாம் வெட்டிடணும். செடி தெளிவாக இருக்கணுங்க. அந்த மாதிரி கவாத்து பண்ணி முறையாக இருந்ததுன்னா நமக்கு நிறைய அரும்புகள் கட்டும். நுனியை கிள்ள நிறைய அரும்பு வரும். அவ்வளோதான். அதுதான் தொழில்நுட்பம். நுனியை கிள்ள நமக்கு நிறைய அரும்புகள் கட்டும். இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கலாம். அரும்பு கட்டுறதை முறைப்படுத்த தான் நம்ம இந்த திரவங்கள் கொடுக்குறோம். 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். வீட்டு தோட்டமாக இருந்தால் நம்ம சூழ்நிலை பொறுத்து, நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம், நிழல் எவ்வளோ அடிக்குது, வெயில், ஏன்னா வெயில் அதுக்கு ரொம்ப முக்கியம். வெயில் கிடைக்காம இருக்கிறப்ப சரியாக பூக்காதுங்க. அதனால் அந்த இதை வச்சுக்கலாங்க. இந்த அமைப்பு இருக்கிறப்ப ரோஜாவில் நம்ம வெற்றி அடைய முடியும். பொதுவாக எல்லா காலத்துலேயும் சீராக கிடைக்கிறதுக்காக இந்த பொருள்களை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாம். எப்சம் உப்பு, சோலு பாருங்கிற போரான் பவுடர், கால்சியம் பவுடர் இது வாங்கி வச்சுக்கலாம். இது கூட பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அதை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடல் பாசி உரம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கடல் பாசி உரம் தெளிப்பில் 100 லிட்டருக்கு 1/2 லிட்ரு, 100 லிட்டருக்கு 1/2 லிட்டரு கலந்து தெளிக்கலாம். தரைவழி கொடுக்குன்னா 1 லிட்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப அது பல்வேறு விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இந்த கடல் பாசி உரம். இதில் கடல் பாசி உரத்தை பொறுத்தளவில் ரொம்ப காசு போட்டு வாங்கணும்னு இல்லை. எது விலை கம்மியாக மார்க்கெட்டில் விற்கிதோ, சரிங்களா, அது கிரானியூல்ஸாக, அதாவது திடப்பொருளாக உருளையாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தட்டையாக வச்சுருந்தாலும் சரி, எப்படி வச்சுருந்தாலும் அதுதான் நமக்கு வேணும். எது விலை கம்மியோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. அது ஒரு டைமு, அறுப்பு மோர் கரைசல் ஒரு டைம். இந்த மாதிரி மாற்றி பண்ண நமக்கு பொதுவாக ரோஜா தொடர்ந்து நல்ல சிறப்பான